ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போ புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எஸ்பின்னு சொல்லி ரெசிபி சேனலு. இப்போ வந்து நம்ம செய்கிறது வந்து செவரொட்டி செய்ய போகிறோம். செவரொட்டி வந்து மசாலா, செவரொட்டி மசாலான்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ரத்தத்தோட அளவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அது போக இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வெந்நியில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு இதை வந்து துண்டு துண்டு பீஸாக போட்டுக்கணும். துண்டு துண்டாக பீஸ் போட்டுட்டு சிசர் வச்சு வெட்டணும். நம்ம கத்திரிக்கோல் வச்சு வெட்டினீங்கன்னா தான் நல்லா குட்டி குட்டியாக விழும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுருவோம். அப்புறம் வந்து மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா வந்து சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறோம். காரத்துக்கு வத்தப்பொடி, அப்புறம் பெப்பர். இவ்வளோ எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு கடாயை எடுத்துக்கணும். இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு ஆனியனை போடுறோம். ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். பார்த்துக்கோங்க, நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டின பிறகு நம்ம ஒவ்வொரு மசாலாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை போடணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் காட்டலை. இப்போ வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இதில் வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் போயிடும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பவுட்ரு ஃபுல்லாக போடணும். மல்லிப்பொடி, கரம் மசாலா, பெப்பரு, மல்லிப்பொடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணதை நம்ம இப்போ வந்து அதில் போட்டு திரும்ப ஃப்ரை பண்ணுறோம். நல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இப்போ அதுலேருந்து அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்படி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா நம்ம செவரொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினோன்னா நல்லா ஈரப்பதமாயிரும். அது நம்ம தண்ணி ஊற்றணும் கூட அவசியம் கிடையாது. அப்புறம் ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிட்டு ஒரு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இருக்காது. நல்லா அதை கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா அதுலேருந்து நீர் விட ஆரம்பிக்கும். விட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், அதிலே வேக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வெந்த பிறகு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டே இருங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்துடும். வெந்த பிறகு இது வந்து பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும். வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிடணும். இது ரத்த அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த செவரொட்டி. இப்போ வந்து அந்த மூடியை போட்டு கொஞ்சம் மூடிடணும். இப்போ மூடியை போட்டாச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சுவையான செவரொட்டி மசாலா ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து மேலே மல்லியிலே போட்டு நம்மளுக்கு இப்போ செவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.